வணக்கம். உங்க முடி ஏன் நரைக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது சும்மா வயசாகிறதோட அறிகுறியா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருப்போம் இல்லையா? கண்ணாடியில அந்த வெள்ளை முடிய பார்க்கும்போது, அடடா! ஏன் இப்போ அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அது ஏன், எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். இது வெறும் வயசாகிறதோட அடையாளம் மட்டும் இல்லங்க. நம்மளோட ஒவ்வொரு முடிக்குள்ளயும் ஒரு பெரிய சயின்ஸ் ஸ்டோரியே ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம அந்த கதைக்குள்ள தான் ஒரு பயணம் போக போறோம். சரி, முதல்ல எது நார்மல் நர, எது ப்ரீமெச்சூர் அதாவது இளநரன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா முடி நரைக்கிற வயசு ஆளுக்கு ஆள் மாறும். உங்களுக்கு எப்போவாச்சும் இளநரை வந்திருக்கா? ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த இளநரைங்கிறது உங்க இனத்தை பொறுத்து மாறுமா. இப்ப பாருங்க, காக்கேஷியன் மக்களுக்கு 20 வயசுக்கு முன்னாடியும், ஆசிய மக்களுக்கு 25 வயசுக்கு முன்னாடியும், ஆப்பிரிக்க மக்களுக்கு 30 வயசுக்கு முன்னாடியும் முடி நரைச்சா அதை தான் இளநரைன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அசல் விஷயத்துக்கு வருவோம். நம்ம முடிக்கு கலர் கொடுக்கிற அந்த சூப்பரான ப்ராசஸை புரிஞ்சுக்க அதை ஒரு கலர் ஃபேக்டரி மாதிரி கற்பனை பண்ணிப்போம், சரியா? இந்த படத்தை பாருங்க. இதுதான் அந்த ஃபேக்டரியோட ப்ளூ பிரிண்ட். நம்மளோட ஒவ்வொரு முடியும் ஒரு குட்டி ஃபேக்டரி மாதிரி தான். அதுக்குள்ள கலரை உண்டாக்குறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருக்கு. இந்த ஃபேக்டரியோட முக்கியமான ஒர்க்கர்ஸ் யாரு தெரியுமா? அதுதான் இந்த மெலனோசைட்ஸ். இந்த செல்கள் தான் நம்ம முடியோட கலரை தீர்மானிக்கிற மெலனின் அன்னும் பெயிண்ட்டை உற்பத்தி பண்ணுது. உங்க முடி கருப்பா, பிரவுனா இல்ல சிவப்பா இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். ஆனா இந்த ஃபேக்டரி 24/7 வேலை செய்யாது. இது ஒரு 3 ஸ்டேஜ் சைக்கிள்ல இயங்குது. இதுல ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் அனஜன். இந்த வளர்ச்சி கட்டத்துல தான் கலர் உற்பத்தி பயங்கரமா நடக்கும். மத்த ஸ்டேஜ்ல உற்பத்தி ஸ்டாப் ஆயிரும். இதனால தான் சில சமயம் கொற்ற முடியோட வேர்பகுதி கலர் இல்லாம வெள்ளை கலர்ல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஏன் இந்த கலர் ஃபேக்டரி திடீர்னு தன்னோட வேலையை நிறுத்துது? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை இப்ப நாம கண்டுபிடிக்கலாம். இதோ நம்ம கேஸ்ல முக்கியமான சந்தேக நபர்கள் லிஸ்ட். இடம் நம்மளோட ஜீன்ஸ், அதாவது மரபியல். உங்க அப்பா அம்மாவுக்கு எப்போ நரைச்சுதோ கிட்டத்தட்ட அதே வயசுல உங்களுக்கும் நரைக்க சான்ஸ் ரொம்ப அதிகம். அது கூடவே வயசாகிறது, ஸ்ட்ரெஸ், அப்புறம் புகைப்பிடிக்கிறது மாதிரியான விஷயங்களால வர்ற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு பெரிய காரணம். அப்போ சாதாரண நரைக்கும் இளநரைக்கும் என்னதான் வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். சாதாரண நரையில நம்ம கலர் ஃபேக்டரியோட ஸ்டெம் செல்கள் மெதுவா தீர்ந்து போகும். இது நேச்சுரல். ஆனா இளநரையில இதே ஸ்டெம் செல்கள் ரொம்ப வேகமா அழிஞ்சு போகுது. இதுக்கு ஸ்மோக்கிங், ஸ்ட்ரெஸ் மாதிரியான வெளியேந்து வர்ற காரணிகளும் ஒரு பூஸ்ட் கொடுக்குது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் இதுல மெயின் வில்லன். அதாவது நம்ம கலர் ஃபேக்டரி கலரை உருவாக்கும் போதே ஒரு விதமான கழிவுகளையும் உருவாக்குது. நாளடைவில் இந்த அழுத்தம் அதிகமாகி அந்த ஃபேக்டரியோட ஒர்க்கர்ஸான மெலனோசைட்ஸையே காலி பண்ணிடுது. சரி, இப்போ உங்க மனசுல வர முக்கியமான கேள்வி இதுதானே. நரைக்கிறத நிறுத்த முடியுமா, இல்லனா நரைச்ச முடிய மறுபடியும் கருப்பாக்க முடியுமா? சயின்ஸ் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேள்விக்கு நேரடியான பதில் இப்போதைக்கு இல்லைங்கிறது தான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதுதான் உண்மை. நரைமுடிக்கு நிரந்தர தீர்வு தர மாதிரி எந்த ஒரு சிகிச்சையும் இன்னும் சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்படல. ஆனா கவலைப்படாதீங்க, நரமுடிய மறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல முக்கியமானது ஹேர் டை. அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? டெம்பரரி டைஸ் முடியோட மேல ஒரு கோட்டிங் மாதிரி தான் இருக்கும். செமி பெர்மனன்ட் கொஞ்சம் உள்ள போகும். ஆனா பெர்மனன்ட் டைஸ் முடியோட கட்டமைப்பே லைட்டா மாத்தி கலரை ஆழமா பதிய வைக்கும். ஓகே, கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். நரைமுடிங்கிறது நம்ம முடியோட மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயமா, இல்ல நம்ம ஒட்டுமொத்த ஹெல்த்தை பத்தி ஏதாவது சொல்லுதா? அப்படின்னா இளநரைங்கிறது நம்ம உடம்புல வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ற ஒரு வார்னிங் சிக்னலா? சரி, இளநரைக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் கனெக்ஷன் இருக்கா? சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, இளநரைக்கும் இதய நோய் அல்லது எலும்பு அடர்த்தி குறைவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கலான்னு. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த முடிவுகள் எதுவுமே உறுதியானவை இல்ல. நிறைய ஆய்வுகள்ல இந்த தொடர்பு நிரூபிக்கப்படல. அதனால இது இன்னும் ஒரு விவாத பொருளாவே இருக்கு. இந்த கோட் பாருங்க, இத விஷயத்த தெளிவா சொல்லுது. முடி நரைக்கிறதுக்கும் மற்ற நோய்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு உறுதியா சொல்ற அளவுக்கு போதுமான அறிவியல் ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கல. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்னன்னா, நரைமுடிங்கிறது உங்களோட ஜீன்ஸ் மற்றும் வயசோட ஒரு இயல்பான பகுதி. அது உங்க ஹெல்த் சரியில்லைன்னு அடிக்கிற அலாரம்பல் கிடையாது. சயின்ஸ் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு. வயசாகிறதோட மர்மங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எதிர்காலத்துல முடி நரைக்கிறதுங்கிறது நாம வேணும்னா செலக்ட் பண்ற ஒரு ஆப்ஷனா மாறுமா? யோசிச்சு பாருங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதானே. நீங்க என்ன நினைக்கிறீங்க?